உங்கள் எல்லாருக்கும் எங்களோட ஆத்மார்த்த வணக்கங்கள். நாம் முதல்ல ஸ்லோகம் பார்த்துட்டு அப்புறம் கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கும் விநாயகர் ஸ்லோகம்தான். இன்னும் விநாயகரோட ஸ்லோகமே நமக்கு முடியல. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணில் பணிவின் கனிந்து. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. உங்கள் எல்லாருக்கும் இந்த விநாயகப் பெருமானோட அருள் பூரணமாக கிடைக்க எங்களோட வாழ்த்துக்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கதை வேண்டாத கழுதை. பண்ணையார் ஒருத்தர் கழுதை வாங்க சந்தைக்கு வந்தார். அங்கிருந்த கழுதைகளை ஒன்று அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. விலை பேசி முடிச்சிட்டாரு. கழுதையோட சொந்தக்காரன்ட்ட போய், இந்த கழுதை ஒரு நாள் என்கிட்ட இருக்கட்டும், எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுன்னா 5 பணம் கூடுதலாக தர்றேன், இல்லாட்டி கழுதையை திருப்பி தந்துடுவேன்னு சொன்னார். அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டான். கழுதையை ஓட்டி கொண்டு மறுநாள் திருப்பி அவங்கிட்ட வந்தார். இந்த கழுதை எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொன்னார். கழுதைக்கு என்ன குறை, ஏன் வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கோபத்தோடு கேட்டான் அவன். என் தொழுவத்தில் நிறைய கழுதைகள் இருக்குது. அவற்றுள் ஒரு கழுதை மட்டும் சோம்பேறி, எந்த வேலையும் செய்யாமல் படுத்தபடியே இருக்கும். உன் கழுதையை தொழுவத்தில் நேற்று விட்டேன். அங்கிருந்த எல்லா கழுதைகளையும் பார்த்தது அது. சோம்பேறி கழுதின் அழுகை சென்று படுத்துக்குச்சு. சோம்பேறியை விரும்பும் இதுவும் சோம்பேறியாகத்தானே இருக்கணும், அதனால் எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. சோம்பேறி கழுதை விலை போகாதுன்னு அப்போ தான் நினச்சி வருத்தப்பட்டா அந்த கழுதை வியாபாரி. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல, எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பொருளோட தரத்தை. அதை வாங்குறவங்க விற்கிறவங்களும் ரொம்ப திறமையாக விற்றாதான் பொருள் விலைக்கு போகும். ஆத்ம நமஸ்தே. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. வெற்றியுமதே.